அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் ஒரு வேறுபட்ட நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதாவது அக்டோபர் மாதம் 12ஆம் 13ஆம் தேதிகளிலே பாரிஸ் நகரில் 5வது ஐரோப்பிய தமிழ் ஆய்வியல் மகாநாடு ஒன்று நடைபெற்றது. அதிலே பங்கு பற்றும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதிலே நான் 2 கட்டுரைகள் சமர்ப்பித்திருந்தேன். அதில் ஒன்று தொல்காப்பியத்தில் ஒரு மருத்துவ கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே. அதை பற்றி உங்களுடன் சற்று நான் சில விவரங்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். தொல்காப்பியம் என்பது தொல் சக காப்பு சக இயம் என்று பிரிக்கலாம். அதாவது அல்லது தொல் சக காப்பியம் என்று பிரிக்கலாம். தொல்காப்பியம் தொல் சக காப்பியம் என்றால் பழமையான காப்பியம் என்பது என்ற அர்த்தம். அல்லது தொல் சக காப்பு சக இயம் என்றால் பழமை காத்து என்பது, அதாவது ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள நெறிகளை மாறுபடாமல் உரைப்பது அல்லது தொகுத்து வழங்குவது என்ற அர்த்தத்தில் இருக்கின்றது. இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பது பலருடைய கருத்து. ஏனென்றால் தொல்காப்பியத்திலே பயன்படுத்தப்படுகின்ற சில சொற்கள், அதாவது என்ப, மொழிப என்பது போன்ற சொற்கள் ஏற்கனவே அதாவது என்று உரைக்கப்படுகிறது அல்லது என்று பயன்படுத்தப்படுகிறது என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. ஆகவே தொல்காப்பியர் இவற்றை தொகுத்து வழங்குவதற்கு முன்பே இந்த தமிழ் இலக்கணங்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன. எழுத்து வடிவில் இல்லாவிட்டாலும் கூட பேச்சு வழக்கிலே பயன்படுத்துகின்றன என்பதை பல அறிஞர்களும் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இப்பொழுது இந்த தொல்காப்பியத்தை பார்க்கின்ற பொழுது அதிலே எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற 3 வகையாக இருக்கின்றது. இதிலே எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்பன எழுத்துக்கள், சொற்கள் தமிழிலே எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும், உருவுகள், இணைச்சொற்கள் போன்றவை பற்றிய விவரங்கள் கூறப்படுகின்றது. பொருள் அதிகாரத்திலே செய்யுள்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்ற விவரங்கள் கூறப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பொருள் அதிகாரத்திலே வாழ்வியல், அதாவது திருக்குறள் போன்று வாழ்வியலை குறிக்கின்ற பல பாடல்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வதிகாரத்திலே அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமமியல், செய்யுளியல், மரபியல் என 9 வகைகள் காணப்படுகின்றன. அதிலே 6வதாக உள்ள மெய்ப்பாட்டியல் என்பது அக ஒழுக்கத்திலும் புற ஒழுக்கத்திலும் புலப்படும் மெய்ப்பாடுகளை கூறி நிற்கின்றது. உள்ளத்து உணர்வுகள் உடலிலே வெளிப்படுவது மெய்ப்பாடு எனப்படும். இந்த மெய்ப்பாடுகள் தோன்றும் இடங்கள் 4ஆகவும் அந்த மெய்ப்பாடுகளை நகை, அதாவது புன்னகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என 8ஆகவும் பிரித்திருக்கிறார்கள். இதையே அந்த தொல்காப்பியத்திலே நகையே அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த மெய்ச்சுவைகளிலே 2 வகை. ஒன்று பசி, தாகம், பால் உணர்வு, உறக்கம், விழிப்பு போன்றவை அகத்தெழுச்சி உணர்வுகள், அதாவது ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஸ்டிமுலேஷன் எனப்படும். அதாவது பசி, தாகம், பால் உணர்வு, உறக்கம், விழிப்பு என்பன உள்ளுணர்வால் ஏற்படுகின்ற அகத்தெழுச்சி உணர்வுகள். சுவை, ஒளி, ஊறு, அதாவது தொடுகை, ஓசை, மனம் என்ற 5 உணர்வுகளும் ஃபீலிங்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன், அதாவது புறத்தாக்க உணர்வுகள். இவை சுவை, ஒளி, தொடுகை, ஓசை, மனம். இதைத்தான் வள்ளுவரும் சுவை, ஒளி, ஊரோசை, நாற்றம் என்ற 5 வகைதறிவான் கட்டே உலகு என்று கூறியிருக்கிறார். அதாவது 5 தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்களால் இந்த உலகையே ஆள முடியும் என்று கூறுகின்றார். நாங்கள் சில நோய்களை எடுத்து பார்த்தால் பார்சவாதம் அல்லது ஸ்ட்ரோக், சலரோகம், டயபிட்டிஸ், மேக நோய் அல்லது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், நரம்பு தளர்ச்சி, நியூரோபதி போன்ற பல நோய்கள் எமது 5 பாதிக்கக்கூடியன. அது மட்டுமல்லாமல் 5 அடக்கம் என்பது இந்த நோய்களை கட்டுப்படுத்தும் மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே சமபாட்டு உணவுகள், அதாவது பேலன்ஸ் டயட், குறிப்பாக மாத்தன்மை, கார்போஹைட்ரேட் குறைவான உணவுகள், கொழுப்புத்தன்மை குறைவான உணவுகள், உப்பு குறைவான உணவுகள் என்பன எமது எடையை குறைப்பதோடு எமது வயிற்றின் பாகத்தில் உள்ள விசரல் ஃபேட் என்று கூறப்படுகின்ற
அந்த பாதகமான கொழுப்பினை குறைக்கவும் உதவுகிறது. இதன் மூலம் எமது மாரடைப்பு அல்லது உயர் ரத்த அழுத்தம் அல்லது பாரசவாதம், பக்கவாதம் போன்றவை ஏற்படுவதிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் உதவுகின்றது. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு என்ற ஒரு பழைய பழமொழி ஒன்று இருக்கிறது. அது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு அது அழகும், அது மட்டுமல்ல எல்லோருக்கும் ஆரோக்கியமானதும் கூட. எனவே நாங்கள் இவற்றின் மேலதிக விவரங்களை அடுத்த முறை பார்ப்போம். இப்பொழுது உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.